நெல்லை மாவட்டம் பணக்குடியை சேர்ந்த ஒரு தம்பதியினர் பாரம்பரியமாக ஹார்மோனிய பெட்டிகள் செய்யும் தொழிலை ஆர்வத்தோடு செஞ்சுட்டு வராங்க. இங்கு உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோனிய பெட்டிகள் இந்தியா மட்டுமில்லாம வெளிநாடுகளையும் இசையை பரப்பி வருது. இது குறித்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு. கர்நாடக சங்கீதத்திற்கு அடிப்படை ஆதாரமாக திகழ்வது ஹார்மோனியம். நவீன கம்ப்யூட்டர் உலகில் எத்தனையோ எலக்ட்ரானிக் இசைக்கருவிகள் வந்த போதிலும் எல்லா இசைக்கலைஞர்களுக்கும் அடித்தளம் ஹார்மோனிய பெட்டிகள் தான். நெல்லை மாவட்டம் பணக்குடி என்ற ஊரில் நல்லதானு குடும்பத்தினரால் செய்யப்படும் ஹார்மோனிய பெட்டிகள் இன்று இந்தியாவின் பல இடங்களில் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. 140 வருடங்களுக்கும் மேல் பரம்பரையாக இத்தொழிலில் ஈடுபட்டிருக்கும் குடும்பத்தினரால் செய்யப்படும் இந்த ஹார்மோனிய பெட்டிகள் பல கர்நாடக சங்கீத சபாக்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள் உள்ளிட்ட இடங்களில் இன்று இசை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. ஹார்மோனிய பெட்டிகள் தயாரித்து வந்த பல நிறுவனங்கள் தயாரிப்பை நிறுத்திவிட்ட நிலையில் இவர்கள் மட்டும் இந்த தொழிலை தொடர்கின்றனர். நாங்கள் இந்த வேலையில் செய்கிறதுக்கு இந்த மரங்கள் ரெட் சிடார்னு மலைவேம்புன்னு ஒரு மரத்தை வச்சு தான் இதை முழுமையாக செய்கிறது. அதுதான் சவுண்டு கிடைக்கிறதுக்கு முக்கியமாக. அதே மாதிரி இந்த நம்ம வயலின் இருக்குது, அதுக்கு என்னன்னாக்கா அதுக்கு இந்த மரங்கள் சரியான நல்ல மரங்களை போட்டால் தான் அந்த சவுண்டுகள் கிடைக்கும். அதுக்காக இதுக்கு தோல் இதுகள்லாம் மெட்ராஸில் பெரிய மேட்டில் உள்ள தோல்களை தான், நல்ல தோல்களை வாங்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே ரீட்ஸ் கல்கட்டாவில் தான் கம்பெனிகள் இருக்குது. அங்கேருந்து தான் நாங்கள் தபால் மூலமாக போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கி அது முழுமையாக செய்கிறோம். ஒரு வேலை முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்குரிய கூலிகள் இப்போ சரியானபடி கிடைக்காதனால தான் நாங்கள் வேலைகள் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. தற்போது கீபோர்ட் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் இசைக்கருவிகள் வந்துவிட்ட நிலையில் ஹார்மோனியம் தயாரிப்பில் அதிகம் பேர் ஈடுபடுவதில்லை. ஹார்மோனிய பெட்டிகள் தயார் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மரப்பலகைகள் ரெட் சீடார் எனும் ஒரு வகை மலைவேம்பு மரத்திலிருந்தும் ஃபைன் மரத்திலிருந்தும் தயாரிக்கப்படுகின்றன. இது பணக்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் அதிகம் காணப்படுகிறது. எனவேதான் இங்கு தயாரிக்கப்படும் ஹார்மோனியத்தின் இசைக்கு மவுசு அதிகம் என்கிறார் சங்கீத வித்வான் பிரபாகர். நாங்களும் இன்னைக்கு எலக்ட்ரானிக் சுதிப்பட்டி வரைக்கும் நாங்கள் வந்தாச்சு. சாதாரண ஒரு சுதிப்பட்டி ஹார்மோனிய பெட்டி மாதிரி இன்னைக்கு பணக்குடியில் தயார் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு கொடுத்தானா 1 வருஷம் கழித்து தான் தராங்க. கேட்டால் அங்கே ஆர்டர் வாங்கணும், இங்கே ஆர்டர் வாங்கணும், அந்த பொருள் கிடைக்கல, இந்த பொருள் கிடைக்கல அப்படிங்காங்க. இதனால தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா இந்த கலையை செய்யக்கூடியவங்களை ஊக்குவிக்கணும். இந்த ஹார்மோனியம் தயாரிப்பானது பணக்குடி முருகனோடு நின்று விடாமல் இந்த தொழிலை மாநில அரசு ஏதாவது ஒரு வழியில் ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் இசை ஆர்வலர்கள். பணகுடியில் தயாரிக்கப்படும் இந்த ஹார்மோனியமானது பணகுடி மட்டுமல்லாது ஏன் லண்டனில் கூட இசைக்கப்படுகிறது என்றால் இந்த பணகுடியில் இந்த ஹார்மோனியத்தை உற்பத்தி செய்து வரும் முருகன் அவர்களே சேரும். மேலும் மாநில அரசானது இந்த தொழிலை மேலும் ஊக்குவிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது முருகன் அவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நெல்லை மாவட்டம் பணகுடியிலிருந்து பூபதிராஜ்.